எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். வீட்டில் ஏதாவது ஈஸியாக குயிக்காக செய்யணுன்னா இந்த காம்போ தாங்க பெஸ்ட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சூடான தக்காளி ரசம், அதோட நல்ல சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை. வாங்க இது ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் ரசப்பொடி செய்ய போகிறேன். இதுக்கு சில பொருட்களை வறுத்து அரைக்க போகிறேன். அதில் பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 5-6 வெந்தயம், 1 டீஸ்பூன் முழு தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் முழு மிளகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பல்லு பூண்டு, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டுங்க. இதில் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை, இது ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். லேசாக வாசனை வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடுங்க. இதை மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைங்க. ரசம் வைக்க நான் 5 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்து வைங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், தட்டின பூண்டு 2 பல்லு, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கிண்டுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் நறுக்குன தக்காளி சேர்க்கலாம். ரசத்துக்கு தக்காளியை ரொம்ப பொடியாக நறுக்க தேவையில்லை, இந்த சைஸில் கட் பண்ணால் போதும். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு, உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் சமையல் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சிருக்கு, இதில் 1/2 கப் புளி கரைசல் ஊற்றி கிண்டுங்க. கடாயை மூடி 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் அரைச்ச ரசப்பொடி சேர்த்து கிண்டுங்க. அடுத்து 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. ரசம் வாசனை அருமையாக இருக்குங்க. கடைசியாக இதில் நறுக்கின கொத்தமல்லி இலை தூவி 1 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நான் நெய் ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன். இதை 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. தக்காளி ரசம் இப்போ ரெடி. சூடாக பரிமாறுங்க. முதல்ல இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி வைங்க. நறுக்குன உருளைக்கிழங்கை தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கலர் மாறாமல் இருக்கும். அடுத்து இதுக்கு தேவையான மசாலா பொடியை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா பொடி செய்ய தேவையான எல்லாத்தையும் நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 6 பல்லு பூண்டு சேர்த்து முதல்ல அரைச்சிக்கலாம். இது பாதி அரைப்பட்டதும்
1 டேபிள்ஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்கன்னா இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு தேவையான மசாலா தயாராகிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். ஒரு அகலமான கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வதக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் 3 சிவப்பு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்து வதக்குங்க. பாருங்க, கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டதால கலர் மாறாம அப்படியே இருக்கு. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். ரொம்ப தண்ணி வேண்டாம், சும்மா 2-3 டீஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி ரொம்ப சேர்த்தோம்னா கிழங்கு கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகாமல் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இந்த தண்ணியிலேயே கிழங்கு நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண மசாலா தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். மசாலா கூட கோட் ஆகி உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் இன்னும் லோ ஃப்ளேமில் ஸ்டோவை வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அருமையான வாசனையோட டேஸ்டியான எண்ணெய் குறைச்சலான உருளைக்கிழங்கு ஃப்ரை சர்வ் பண்ண ரெடி ஆயிருக்கு. இந்த ஃப்ரை சாம்பார், ரசம், தயிர்னு எல்லா ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். நல்ல சூடான தக்காளி ரசத்தை சாதத்தில் ஊற்றி சாரமான உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஆஹா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ் ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.